ஹாய், ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். ஏன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரீசென்ட்டா தான் என்னுடைய சேனலுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அதுக்காக யூடியூப்ல இருந்து நம்மளுக்கு சில்வர் ப்ளே பட்டன்லாம் செஞ்சு நம்ம சேனல் நேம் போட்டு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ கூட நேத்தோ முந்தா நேத்தோ தான் போட்டிருந்தேன். பாதி பேர் பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நெறைய பேர் என்னன்னா, அதில நெறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. அந்த எல்லா விஷயங்களுமே பத்தி பேசலாம். இன்னும் ஒரு சில விஷயங்களும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பேசப் போறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து என்னுடைய சேனல் வந்து இந்த சாங்ஸ் டாப் 3 சாங்ஸ் அத வச்சு தான் பார்த்திருப்பீங்க. நெறைய பேருக்கு வந்து வேற என்னுடைய கன்டென்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா, இந்த ஒரு கன்டென்ட் தான் நான் வந்து இந்த ஒரு சேனல்ல போட்டுருக்கேன். ஆர்கே வாய்ஸ்ல. இப்ப இதுல ஒரு டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, "நீங்க யூ ஆர் நாட் அ கிரியேட்டர். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, வேற ஒருத்தருடைய கன்டென்ட்ட எடுத்துட்டு வந்து அப்படியே போடுறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்லாம் கேட்டிருந்தாரு. எஸ், வேற ஒருத்தவங்களுடைய கன்டென்ட் தான் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 2 சேனல் வச்சிருக்கேன். ஒண்ணு ரேவ்லாக்ஸ் தமிழ், இன்னொன்னு வந்து ஆர்கே வாய்ஸ் டீம். இப்ப 2 விஷயங்கள் வந்து என்னுடைய சேனல்ல வந்து 2க்குமே நான் வீடியோ போடணும். அந்த சேனல்ல வந்து இதே மாதிரி தான் சாங்ஸ் இப்ப ஒரு 3 மாசமா, 2 மாசமோன்னு தெரியல நான் போட்டுட்டுருந்தேன். இப்ப இந்த சேனல்லயுமே வந்து அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப வந்து ஆர்கே வாய்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி டாப் 3 சாங்ஸ் அப்படிலாம் போட ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த ரேவ்லாக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் நீங்க நெறைய பேர் பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஆர்கே வாய்ஸ் டீம்ல இருக்கவங்களே நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா நெறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. இந்த சேனல் உங்களுடையதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த இதுக்கெல்லாம் விளக்கம் குடுக்குறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் இத வந்து சொல்லி முடிச்சுடுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரேவ்லாக்ஸ் தமிழ்ல நான் வந்து முன்னாடி என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஃபேக்ட்ஸ் கன்டென்ட் போடுறதுக்கெல்லாம் முன்னாடி நான் வந்து என்னுடைய சேனல பத்தி சொல்றப்ப என்ன சொல்லியிருப்பேன்னா, அது வந்து கல்வி கடல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு சேனல். அதுக்கப்புறமா அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வரப்ப அவன் வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் போட வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகிட்டான். நாங்க எல்லாமே அந்த கல்வி கடல் நேம் வச்சு அந்த டயத்துல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, புக்க வச்சு புக் பேக் ஆன்சர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்காக போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அப்படியே அப்படியே நெறைய போட்டு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்புறமா வந்து அந்த 600 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு முன்னாடி அவன் வந்து விலகிட்டான். நான் மட்டும் தான் போட்டிருந்தேன். நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. நல்ல கணக்குல வீடியோஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வாட்ச் கவர்ஸ் வந்து 2900 வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்னால வீடியோ போட முடியல. ஏன்னா 10th எக்ஸாம் அந்த இதெல்லாம் வந்ததுனால நான் வீடியோ நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ச் கவர்ஸ் எல்லாமே குறைஞ்சு இப்போ வந்து 400 தான் இருக்கு அந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் இன்னும் மானிட்டைசேஷனே அப்ளை பண்ணல. ரேவ்லாக்ஸ் தமிழ்ங்கிற சேனல் நீங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே என்னுடைய இன்னொரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கேளுங்க. அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வீடியோ போட்டு பதில் சொல்றேன். அந்த மாதிரி போட்டுருந்தப்ப அவன் விலகிட்டான். நான் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி போட்டுட்டு இருந்துட்டு அப்புறமா வந்து இந்த நேம மாத்திட்டு நம்ம வேற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். நான் நெறைய வீடியோ போட்டிருக்கேன். நெறைய இது பண்ணியிருக்கேன். எந்த பயனுமே இல்ல. அதனால என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, கேகே ஃபேக்ட்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். கல்வி கடல் 2ல இருக்கக்கூடிய கேவ தூக்கிட்டு ஃபேக்ட்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டேன். நல்லா தான் ஒரு நார்மலா வியூஸ் போயிருந்துச்சு. எனக்கு அந்த மாரிலாம் போகும் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வீடியோஸ்லாம் வந்து ஒரே ஒரு வீடியோ நான் ரொம்ப இதானதுன்னா 2 மணி நேரத்துல 2000 வியூஸ் போனதுக்கு நான் ரொம்ப இது பண்ணேன். எனக்கு நெறைய ஒரு மகாராஷ்டிராவ சேர்ந்த ஒரு ஒரு பொண்ணு வந்து 24 மணி நேரமா 6 நாளோன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த என்னோட சேனல்ல 2000 தான் போச்சு. ஆனா எனக்கு அது ரொம்ப பெரிய வைரல். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அவ்வளோ வியூஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, அதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி ஒவ்வொன்னா போட்டுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த 5000 கொசுக்கள் அடிச்சு சாப்பிடுறாங்க. ஆ அத வச்சு ஒரு பர்கர் செஞ்சு அத வந்து இவங்க சாப்பிடுறாங்க. கொசு தொல்ல தாங்காம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல்ல வந்து 20,000 வியூஸ் போயிருந்துச்சு. அது வந்து என்னுடைய அடுத்த ரொம்ப அதிகமா வியூஸ் போன ஒரு வீடியோ என்னோட சேனல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நெறைய வியூஸ் போக ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து ஃபேக்ட்ஸ் சேனல் போட்டிருந்தேன். ரீசென்ட்டா என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வீக்லி புரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரேவ்லாக் தமிழ் அப்படிங்கிற அந்த சேனல்ல ஆரம்பிச்சேன். வீக்லி புரோகிராம்ல ஒரு வாரம் ஃபுல்லா இத பத்தி போடுறது. இன்னொரு வாரம் ஃபுல்லா இந்த டாபிக் எடுத்து போடுறது. அடுத்த வாரம் ஃபுல்லா நம்ம இந்த டாபிக் போடுறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக் எடுத்தேன். 8 வாரம் 104 நாட் வீடியோன்னு நெனைக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 50 நாள்லயோ என்னமோ முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். 8 வாரங்கள்ல 104 வீடியோன்னு நெனைக்கிறேன். அவ்வளோ இது அந்த வீக்லி புரோகிராம், ஃபர்ஸ்ட் வீக்லி புரோகிராம் ரொம்ப சக்சஸா முடிச்சேன். முடிக்கிறப்ப என்கிட்ட நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. நான் எதிர்பார்த்தத விட 20, 30க்கு அதுக்கு மேல வந்திருந்தாங்க. அவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்ளோ வந்தது கிடையாது. 600ல இருந்து இந்த மாரி ஃபேக்ட் மாத்தி நான் இவ்வளோ கொண்டு வந்ததும் 30K வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்குக்கு நான் ஒரு டாபிக் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, 2வதுக்கு ஸ்போர்ட்ஸ்,
3வதுக்கு அஜித்தை பத்தி எடுத்திருந்தேன். 4வது டெம்பிள், 5வது இந்த மாதிரி ஒரு சில இதுல சாங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அது அந்த அளவுக்கு போகவே இல்ல. நார்மலா தான் இருந்துச்சு. அப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தேன். என்னால வீடியோ போட முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்ப வந்து நான் அந்த சேனல வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன். வீடியோ போடாம நிப்பாட்டியிருந்தேன். அந்த டயத்துல தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய வாட்ச் கவர்ஸ் அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, இந்த சாங்ஸ் போடலாம். டாப் 3 சாங்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் போட்டிருந்தாங்க. நெறைய பண்ணியிருந்தாங்க. அந்த மாரி நம்மளும் வந்து நம்மளுடைய ஓன் வாய்ஸ்ல வந்து நம்ம இது பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாப் 3 சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட்ட நான் எடுத்துட்டு அதுல போடுறதுக்காக இது பண்ணியிருந்தேன். டாப் 3 சாங்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய வீடியோஸ் அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சேன். அது ஃபர்ஸ்ட் போடனா கூட அடுத்து எல்லாமே ரொம்ப நல்லாவே போயிருந்துச்சு. நெறைய வியூஸ் வந்துச்சு. நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாங்க. இதுல வந்து இந்த ஊடால சேர்க்கிறதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த இது பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, அது பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த மாதிரி இத கமெண்ட் பண்ணுங்க, அத கமெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி நெறைய சொன்னேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த மாதிரி நல்லா போடுங்க, இன்னும் நெறைய போடுங்க. வீடியோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இது வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவ் கமெண்ட் தான். இது வரைக்கும் பேட் கமெண்டே வந்ததில்ல அந்த ஒரு விஷயத்துல. அந்த மாதிரி நெறைய வீடியோ போட ஆரம்பிச்சு இப்ப வந்து என்னுடைய சேனல்ல அதுல வந்து 78K 300 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சேனல்ல வந்து எனக்கு எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1,10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவ்வளவு பேர் இந்த ஒரு சேனல்ல இருக்கிறாங்க. அதுலயும் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க, இதுலயுமே சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுல வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால நான் அந்த என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, வீடியோவே போடல. அந்த நான் என்ன போட்டேன்னா, ஒரே ஒரு வீடியோ இந்த பிக் பாஸ் கண்டென்ட் ஒன்னு போட்டிருந்தேன். அதுல இருந்த அந்த பாருவுடைய கண்ணுல அடிபடுற மாதிரி ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது 1,50,000 வியூஸ் போயிருந்துச்சு. என்னுடைய 5,000 வாட்ச் ஹவர்ஸை தாண்டியே போயிருச்சு. அது தான் நம்ம வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்கதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் வச்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட் எடுத்து வந்து போட்டிருக்கீங்க. வேற ஒருத்தவங்க போட்ட அந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய சேனல்ல போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இதுக்காக மானிட்டைசேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுத்து நம்மளுடைய சேனல்ல அந்த மானிட்டைசேஷனை கேன்சல் பண்றாங்க. சரி, எனக்கு வேற வழியே இல்லை, என்ன பண்றேன்னு தெரியாம நான் வந்து அந்த வீடியோ இருக்குல்ல, பிக் பாஸ் வீடியோ, அதை வந்து அழிச்சிடுறேன். டெலீட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, திரும்ப மானிட்டைசேஷனுக்காக ஒரு டேட் கொடுத்திருந்தாங்க. அந்த டேட்ல வந்து ரீ அப்ளை வந்து நான் பண்றேன். ஆனா ரீ அப்ளை பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, திரும்பவும் என்ன வந்துச்சுன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னுடைய இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்கான ப்ராப்ளமா 2026 மார்ச் 19க்குள்ள உங்களுடைய சேனல்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீக்கிட்டு நீங்க வந்து புது கண்டென்ட்லாம் போட்டு உங்களுடைய சேனல்ல ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த டயத்துல நான் வீடியோ போடாமலே இருக்கேன்னா அந்த சேனல்ல, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ற டயத்துல இருந்த அந்த வியூஸும் எனக்கு அப்படியே குறைஞ்சிருச்சு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நான் அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். சாங்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சு வச்சிருக்கேன். அதனால என்னுடைய சேனல்ல வெறும் 49K வியூஸ், அந்த வேலிடான வியூஸ் வந்து 49K அந்த இது மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்லை அந்த ஒரு சேனல்ல. அப்புறமா 400 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து கூட்டணும்னா நான் இன்னி புது வீடியோ போட்டு இது பண்ணணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இந்த மாதிரி அந்த ஒரு சேனல்ல போட்டிருந்தேன். ஆனா இதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். இப்ப ரீசெண்டா செப்டம்பர்ல தான் நானும் என் ஃப்ரெண்டும் யோசிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே வச்சிருந்தேன் ஃபேக்ட் பார்ட்னர் அபிஷியல். நீங்க என்னுடைய மெம்பர்ஷிப் உடைய அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அது எல்லாமே மெம்பர்ஷிப்ல வச்சிருப்பேன். அதெல்லாமே ஃபேக்ட் கண்டென்ட். அந்த இதெல்லாமே நார்மலா தான் வியூஸ் நல்லா தான் போயிருந்துச்சு. நானும் இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டோட ஊர்க்கார ஒரு பையன் அவனோட சேர்ந்து நாங்க ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கும் ஸ்கூலு எனக்கும் இந்த இதனால நிப்பாட்டிட்டோம். திரும்ப இந்த செப்டம்பர்ல வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணி இது பண்ணதான் இப்ப வந்து இந்த சாங்ஸ் கண்டென்ட்லாம் இது பண்ணலான்னு போட்டா அது மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது. நம்ம ஓனா ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டோம்னா நார்மலா போகாது. ஆனா வேற ஒருத்தவங்க ஆடினதை எடுத்து போட்டோம்னா நல்ல வியூஸ் போகும். அதனால வந்து நான் அதுக்காக அவங்க கண்டென்ட் அப்படியே எடுத்து போடல. என்னுடைய வாய்ஸ்ல நிறைய கிரியேட் பண்ணிட்டு நான் குறிப்பிட்ட செகண்ட்ஸ் இருக்கு, இதுக்கு மேல வச்சா காப்பிரைட் வரும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அந்த செகண்ட்ஸுக்குள்ள தான் நான் வந்து அந்த வீடியோஸ் வைப்பேன். சின்ன சின்ன ஷார்ட்ஸா தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரியே வச்சு நீங்க போடுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணதுனால தான் நான் வீடியோ போடுறேன். இல்லைன்னா அந்த வீடியோவே போட்டுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபேக்ட் கண்டென்ட் ரெடி பண்ண தெரியும். அந்த வீடியோஸ் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம இன்னி வந்து இந்த கண்டென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா போடுவேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னுடைய சேனலுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கான காரணமே அதுதான். அதனால வந்து அந்த கண்டென்ட் போடுவேன். ஆனா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட மாட்டேன். அதுக்காக அது எல்லாமே எல்லா நேரங்களிலும் அதை மட்டுமே போடுவேங்கிறது கிடையாது. என்னுடைய இந்த மாதிரியான லாங் வீடியோஸ் இந்த மாதிரியானதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா நான் வந்து அந்த 1 crore மானிட்டைசேஷன் அப்படியே ஈஸியா பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து நான் நிறைய கண்டென்ட், விளாக் கண்டென்ட் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து இதுக்கு.
இப்ப வந்து என்னன்னா, அந்த மாதிரி நாங்க வந்து இந்த கன்டென்ட்லாம் போட்டு நெறைய வியூஸ் வர ஆரம்பிச்சு, நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ். செப்டம்பர்ல ஆரம்பிச்சு இப்ப ஜனவரி 1,10,000 ப்ளே பட்டன் இந்தா வந்துருச்சு. இவ்ளோ சீக்கிரமா இந்த ஒரு சேனல் குரோ ஆனதுக்கு காரணம் இந்த மாதிரியான புது கன்டென்ட். நம்ம என்ன வந்து நம்ம பண்ற விஷயங்கள நம்ம மாத்தி யோசிக்கிறப்ப வந்து நம்மளுக்கு புதுவிதமான ஐடியாஸ் கிடைக்குது. நம்ம அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நெறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து நெறைய விஷயங்கள மாத்தி மாத்தி பண்ண ஆரம்பிச்சேன். எடிட்டிங்குமே எனக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா அந்த விஷயத்துல எனக்கு இந்த சாங்ஸ் கண்டென்ட் போடுறோமா, டாப் 3 சாங்ஸா, இதுக்கு என்ன எடிட்டிங் தேவையோ அது எனக்கு தெரியும். ஃபேக்ட் கண்டென்ட் அதுக்கான எடிட்டிங் என்னவோ எனக்கு தெரியும். ஆனா இப்போ வந்து இந்த லாங் வீடியோலாம் எடுக்கிறேன்னா எடிட்டிங் அவ்வளவா தெரியாது. நார்மலா தான் தெரியும். தெரிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி தான் இப்போ வரைக்குமே போட்டுட்டு இருக்கேன். தம்ப்நெயில் எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறமா எடிட்டிங் எப்படி பண்றது, இது எல்லா விஷயங்களுமே ஒவ்வொன்னா கத்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டர் தான் நான் ஆவேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து கொடுப்பேன். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த சேனல்லுடைய ஒரு 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு சேனல் இது. அது அதுல வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன். 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச இந்த சேனல்ல, இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அவ அவங்க 2 பேருமே வேற வேற சேனல் வச்சிருக்காங்க. அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. ஆ ஒருத்தர் பேர் என்னன்னா ரிஷ்வந்த், இன்னொருத்தர் பேர் என்னன்னா கேசவ பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரு. என்னுடைய நேம் ரே. நாங்க 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த ஒரு ஆர்கே வாய்ஸ் டீம். ஆரம்பிச்சது கிடையாது. இருந்ததுல வீடியோ போட்டோம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கப்போ ஒரு சின்ன இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, நாங்க 3 பேரும் அதுல இருந்து பிரிஞ்சு நான் தனியா இந்த சேனலோட ஓனர்ஷிப்னால என்கிட்ட இந்த சேனல் இருக்கு. அவங்க 2 பேருமே நாங்க விலகிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களா வந்து விலகிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்னு நானும் விலக்கி விட்டுட்டேன். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆ அவருடைய சேனல் நேம் வந்து அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவருடைய சேனல்ல வந்து என்ன கேட்குறாங்க, என்னுடைய ரிஷ்வந்த் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவருடைய சேனல்ல என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி உங்களுடைய வாய்ஸ்ல இந்த சேனல்ல இவ்வளோ வீடியோஸ் வருது. இது உங்களுடைய வீடியோவா? இல்ல வேற யாராவது உங்களுடைய வீடியோவ எடுத்து போடுறாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. நாங்க 3 பேர் சேர்ந்து போட்டதுனால, அவருடைய வீடியோஸ் வந்து இங்க வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அவருடைய வீடியோஸ அவருடைய சேனல்ல போடுவாரு. ஆனா இந்த சேனலுக்கு வந்து அவர் வேற வீடியோ எடிட் பண்ணி போடுவாரு. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இது பண்ணி போட்டதும். அதே மாரி தான் இந்த பக்கம் கேசவ பிரசாத்ன்னு ஒரு சொன்னேன். அவரும் ஒரு சேனல் வச்சிருக்கிறாரு. அவருமே வந்து இப்ப வந்து இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணி ஒரு 15K என்னமோ சம்திங் வச்சிருப்பாரு. அந்த சேனலுக்கு அவர் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த சேனலுக்கும் போட்டிருந்தாரு. இப்ப அவரும் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. இப்ப 2 பேருமே தனித்தனி சேனல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்லாவே வியூஸ் வந்திருக்கு. ஒருத்தர் வந்து 95 என்னமோ வச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து 16 என்னமோ வச்சிருக்காரு. நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. கண்டென்ட்லாம் இதே கண்டென்ட் தான். இப்ப இந்த மாதிரி கண்டென்ட் போட்டுட்டு இருக்கப்ப ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க விலகியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நீங்க தான் விலக்கி விட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு சில கேள்விலாம் வந்துச்சு. இல்ல அவங்களா விலகிக்கிறேன்ட்டாங்க. எனக்கும் சரி ஓகே எதுக்கு தேவையில்லாம வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதுனால தான் நான் 2 பேருமே விலகிட்டேன். மனஸ்தாபங்களோட இருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைனால தான் 2 பேருமே நான் வந்து விலக்கி விட்டுட்டேன். சேனல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அவங்களா விலகிக்கிற சொன்னேன். அவங்க நீயே விலக்கி விட்டுருன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்து விலக்கிட்டோம். அவங்களும் அவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. நான் இவரு வேலைய பார்க்க போயிட்டாரு. இனி என்னோட வேலை வந்து இந்த சேனல வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான். எனக்கு இப்போ 1,10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் கூட என்னுடைய முகம் இன்னும் அந்த அளவுக்கு வைரல் ஆகல. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கன்டென்ட்ல நான் அந்த அளவுக்கு என்னுடைய முகர கட்டைய காமிக்கவே இல்ல. அதனால அது ஒரு பிரச்சனை. இனிமே வந்து என்னுடைய மூஞ்சி காமிச்சு நெறைய வீடியோ போடுவேன். நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா அம். ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, "ப்ரோ சில்வர் ப்ளே பட்டன்லாம் வாங்கியிருக்கீங்க. ட்ரீட் வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இந்த லாங் வீடியோ சில்வர் ப்ளே பட்டன். நானே இன்னும் மானிட்டைசேஷனே அப்ளை பண்ணல. மானிட்டைசேஷனே அப்ளை பண்ணாத ஒரு சேனல்ல ரெவென்யூ வராம, ஒன்னத்துக்கும் உதவாம ஒரு ட்ரைபாடையும், ஃபோனையும் வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல காசு இல்லாம எங்கிருந்து ட்ரீட் வைக்கிறது? இதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்ன தெரியுமா? என்னை எரிச்சல கிளப்பணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு கமெண்ட்ட பண்ணது என் ஃப்ரெண்டு. பேரு அருண் பிரகாஷ். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வேணும்னா எல்லாத்துக்குமே இரிட்டேட் பண்ற மாதிரியே ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அது நெறைய விளாக்ஸ் தமிழ்னு வச்சிருந்தேன்ல. அதுல நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் வந்து டாஸ்க்லாம் பண்ண போறேன். என்னுடைய சேனல்ல வந்து இந்த மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே டாஸ்க் குடுங்க பண்றேன்னு. நெறைய பேர் அண்ணா பிங்க் கலர்ல சாப்பிடுங்க. ஒரு டேவ்லாம் பிங்க் கலர்ல சாப்பிடுங்க. அந்த மாரி பண்ணுங்க. இத பண்ணுங்க. இன்னொருத்தர்லாம் என்னமோ பலாப்பழம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நெறைய குடுத்தாங்க. ஆனா இவரு என்னமோ பண்ணாரு என்னுடைய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் என்ன பண்ணியிருந்தாருன்னா, கமெண்ட்ல போயிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அக்கா வாய்ஸ்ல பேச சொல்லுங்க. இப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து
ஒரு இரிட்டேட் பண்ணணுங்கிறது இல்லையா? காமெடி பண்ணணுங்கிறதுக்கு பண்ணலாம். அதுக்குன்னு இந்த அளவுக்கா பண்றது அப்படிங்கிற ஒரு இது இல்லாம, இவர் பாட்டுக்கு நோக்கத்துக்கு என்னென்னமாவது கலாய்க்கிறதுக்காக என்னமாவது பண்ணி விட்டுறது. சேனல் இது வந்துட்டு. ஆனா தொடர்ச்சியா என் சேனல பார்க்குறாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. தொடர்ந்து இதே மாதிரியே பாருங்க என்னுடைய கிளாஸ்மேட். இன்னும் நெறைய சப்போர்ட் குடுங்க. உங்களால என்னுடைய சேனல் இன்னும் வளர்றதுக்கு நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன். நன்றி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரெவென்யூ வருதா? அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா எனக்கு சேனல்ல ரெவென்யூ இல்ல. ஒண்ணும் இல்ல. இப்பதான் வந்து 1 crore 30 lakh முடிஞ்சுச்சு. மெம்பர்ஷிப் வந்தா வரும். சூப்பருக்கு யாராவது குடுத்தாங்கன்னா வரும். இந்த மாதிரி குடுத்தாங்கன்னா வரும். ஆனா இதுக்கு இன்னும் வரல. 1 crore ஷார்ட் வியூஸ் போணும். இல்லன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் போணும். அப்படி போனா தான் என் சேனல்ல வந்து யூடியூப்ல இருந்து காசு தருவாங்க. ஆனா அதுக்கு இன்னும் ஐ அம் நாட் எலிஜிபிள் ஃபார் தட். அதனால வந்து என்கிட்ட இன்னும் அதுக்கு ரெவென்யூலாம் எதுவுமே வரல. சாரி. அண்ட் வந்து இன்னொன்னு என்னன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. நீங்க ஒரு காப்பிரைட் கன்டென்ட் கிரியேட்டர். காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து வேற எது அப்படியே எடுத்து போட்டா தான் அதே ஒரு விஷயம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோலாம் எதுக்கு போட்டேன்னா, பாட்டு, சாங்ஸ் எடுக்கிறதுக்காக தான் போட்டேன். அதுல வந்து நான் என்ன சொல்றேன், இந்த சாங்ஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேனே தவிர, நான் கன்டென்ட்டுக்காக நான் அப்படியே எடுத்து போடவே இல்ல. ஒரு 3 சாங்ஸ் எடுப்பேன். அந்த 3 கன்டென்ட் தான் எடுத்து போட்டேனே தவிர, இப்போ ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அவர் வீடியோவ அப்படியே தூக்கிட்டு வந்து என்னோட சேனல்ல நான் போடவே இல்லையே. அப்படி போட்டா அதுக்கு மானிட்டைசேஷனே அப்ளை பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் கண்டென்ட் போட்டிருந்தேன் இல்லையா? ரீயூஸ்டு கண்டென்ட் வந்திருக்கும். என்னால மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியிருக்க முடியாது. வாய்ப்பு இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, திஸ் இஸ் நாட் அ காப்பிரைட் கண்டென்ட். இது வந்து என்னன்னா, அவங்க போட்டிருக்காங்க, டான்ஸ் ஆடி போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், டாப் 3 கண்டென்ட்னு ஒண்ணு எடுத்திருக்கேன். அந்த கண்டென்ட்டுக்காக தான் இத பேசுறேனே தவிர, அவங்க கண்டென்ட் அப்படியே நான் எடுத்துட்டு வந்து போடவும் இல்ல, வீடியோ கிரியேட் பண்ணவும் இல்ல. நான் இடையில நெறைய கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவேன். நெறைய விஷயங்கள் யூஸ் பண்ணேன். அவங்க டான்ஸ் ஆடிருக்காங்க. ஆனா பேசிக்கலி நான் என்ன சொல்றேன்னா, அவங்க டான்ஸ் ஆடி போட்டுருக்காங்க. அவங்க மூஞ்சி தெரியுது. அத எடுத்துட்டு வந்து என்னோட சேனல்ல போடுறது தப்பா, ரைட்டான்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன். அது ஒரு தப்பான விஷயம் தான். அவங்களுடைய கன்டென்ட் போட்டுருக்காங்க. இது பண்ணியிருக்காங்க. அத எடுத்துட்டு வந்து போட்டுருக்கேன். ஆனா அவங்க வீடியோ போடுறப்ப, அத எடுத்துட்டு வந்து போடுறேங்கிறப்ப அவங்க கொஞ்சம் ஃபேமஸா தான் ஆவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க ஆனா என்கிட்ட கேட்கல. நீங்க என்ன ஃபேமஸ் ஆக்குங்க அப்படிங்கிறது யாருமே என்ட்ட கேட்கல. அதனால வந்து நானா தான் இத வந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, என்னுடைய சேனலுக்கான வியூஸ் வரணுங்கிறதுக்காக தான் பண்றேனே தவிர, இதுல வந்து நான் வேற எதுக்காகவுமே பண்ணல. இது என்ன பொறுத்த அளவுக்கு காப்பிரைட் கண்டென்ட்னான்னு கேட்டீங்கன்னா, காப்பிரைட் இல்ல. ஆனா உங்களுடைய கண்டென்ட் நான் யூஸ் பண்றேன். ரீயூஸ்ட் வேணா சொல்லலாம். அந்த மாரி தான். அதனால சாரி இந்த மாதிரி விஷயங்கள சொல்லாதீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஒரு பேட் கமெண்ட்ன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு அட்வைஸ் மாரி சொல்லியிருக்கிறீங்க. ஆனா தேங்க் யூ சோ மச் ஃபார் உங்களுடைய கமெண்ட்டுக்காக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இத மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். நன்றி. இன்னும் இதே மாதிரி ஒரு சில விளக்கங்கள் இது எல்லாத்தையுமே குடுத்து இந்த ஒரு சேனல் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நாங்க 3 பேர் இருக்கோம். இது என்னோட சேனல் கிடையாது. நான் தான் ஓனர்ஷிப் இதெல்லாம் சொல்ல சொன்னது எல்லாருமே வந்து அவங்களே முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. நாங்க நல்லா பேசிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி எங்களுடைய சேனல் நாங்க 3 பேரு இப்ப விலகிட்டோம். அந்த கதை அதெல்லாமே சொல்ல சொன்னாங்க. அதனால நான் சொல்லிட்டேன். இதோட அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களுமே என்னோட சேனல்ல கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இத தவிர்த்து வேற ஏதாவது ஒரு சந்தேகமோ அல்லது வேற ஏதாவது உங்ககிட்ட என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கனாலோ, வேற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து வந்து நான் வந்து உங்ககிட்ட என்னோட ஓன் கன்டென்ட், அப்புறம் விளாக் கன்டென்ட் இது எல்லாத்தையுமே போடுறதுக்கு ட்ரை பண்றேன். தொடர்ந்து நெறைய சப்போர்ட் குடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்கள அங்க பார்க்குறேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரே. இது உங்கள் ஆர்கே வாய்ஸ். பாய்.